உலகளாவிய ஹோப் சேனல் தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்றாட வாழ்க்கையும் ஆதி புஸ்தகமும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக மறுபடியுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் வண்ணமாக போதகர் இமானுவேல் மற்றும் போதகர் ஜான் ஆஸ்பன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். தோத்திரம் பஷர். தோத்திரம். தேவனுடைய சிருஷ்டிப்பு மற்றும் சிருஷ்டிகர் என்கின்ற தலைப்பில் நம்ம படித்து கொண்டு வரோம். தொடர்ந்து இந்த நாளிலும் கூட இந்த சிருஷ்டிகரை குறித்து பார்க்கும்போது உலகத்திலே மனிதர்களுக்கு அநேக தேவைகள் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தேவைக்காக ஒவ்வொரு தெய்வத்தை நோக்கி போகின்றதை நம்ம பார்க்குறோம். சரிதானே? ஒரு கோரிக்கையை வைத்து இந்த தெய்வம் எனக்கு நிறைவேற்றாதா அல்லது அந்த இறைவன் எனக்கு நிறைவேற்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை பார்க்குறோம். இதை குறித்து நம்முடைய வேதம் என்ன சொல்கிறது? அதாவது இந்த ஆதி புஸ்தகமாகிய வேதாகமம் நமக்கு என்ன சொல்கிறது? பொதுவாக நம்ம ஆரம்பத்தில் இருந்து பார்த்தது இரண்டு விதமான கொள்கை. ஆமாம், இறைவன் இல்லை என்கின்ற கொள்கை, இறைவன் இருக்கின்றார் அப்படின்னு. இந்த இறைவன் இருக்கின்றார் அப்படிங்கிற கொள்கையிலேயே சாத்தான் நிறைய ஆட்களை வச்சிருக்கிறான். சிருஷ்டி தேவனை மறுதலித்து வேற ஏதாவது தெய்வம் அப்படிங்கிற பேரில் தொழுது கொள்வதும் அது இறை மறுப்பு கொள்கை தான். ஆமாம், சரியா? அது சிருஷ்டி தேவனை இல்லைன்னு சொன்னாலே அது மறுப்பு கொள்கை தான். நீங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம படித்தோம். ரோமர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தில், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டான நான் முதற்கொண்டு தெளிவாக காணப்படும், அதனால் போக்கு சொல்ல இடமில்லை அப்படின்னு சொல்லி. யாரும் போக்கு சொல்ல முடியாது. நம்ம இவ்வளோ நேரம் நம்ம வேதத்தில் இருந்து படிச்சிருக்கிறோம். சில அறிவியல் உண்மை, விஞ்ஞானம் அறிவியல் வேதத்தை மறுக்கின்றது அப்படிங்கிறது பொதுவான பார்வை இருந்தாலும் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். இதை மாதிரி உண்மைகள்லாம் சொல்லுது. இந்த உலகம் தோன்றி அதனுடைய தோற்றத்தினுடைய இதெல்லாம் ரொம்ப தெளிவாக விஞ்ஞானமும் ஏற்றுக்கொள்கின்றது. சில விஞ்ஞானிகள் நமக்கு தெரியும். சரியா? சார் ஐசக் நியூட்டனை தெரியும். அதே போல் தாமஸ் ஆல்வா எடிசன், மைக்கேல் ஃபாரடே, இதை மாதிரி நிறைய இறை நம்பிக்கை உள்ள, முக்கியமாக வேதாகமத்தை இந்த ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அப்படி நம்பக்கூடியவர்கள். ஆனால் இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் விஞ்ஞானத்திலையும் இருக்கிறாங்க. விஞ்ஞானிகள், அறிஞர்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இந்த வார்த்தை சொல்லுது. 21வது வசனம் வாசிக்கிறேன் கேளுங்களேன். போக்கு சொல்ல இடமில்லைன்னு சொல்லிட்டு, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் சோசரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணர் ஆனார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது அப்படின்னு சொல்லுது. அவங்க உணர்வு இல்லாமல் இருதயம் இருளடைந்து வீணராக இருக்கிறார்கள். ஏதோ வரட்டு கர்வம் இல்லை கௌரவம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? நான் படித்தது தான் பெருசு, நான் பிடிச்சது தான் முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமாக அவங்க இருக்கிறாங்களே தவிர அதில் ஒன்றும் இல்லை. நீங்கள் வேதத்தில் நம்ம படிக்கும்போது சிருஷ்டிப்பை குறித்து வேதம் சொல்லுகின்றது. பவுலும் பர்னபாவும் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகிறாங்க. நம்ம படிச்சிருக்கிறோம். சரியா? அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்தில் ஒரு பிறவி முதல் சப்பானியாக இருந்த ஒரு மனுஷனை எழுந்து நடந்துட்டான். நிச்சயமா. எல்லாம் அந்த மக்கள்லாம் எல்லாரும் பவுலையும் பர்னபாவையும் பார்த்துட்டு, இது எங்களுடைய தெய்வம் இப்பித்தர் மெர்க்குரி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் பூமாலைகளையும் காணிக்கைகளையும் கொண்டு வருகின்ற பொழுது அந்த அப்போஸ்தலர் 14:15 சொல்லுகின்றது. சரியா? நாங்கள் பாடுள்ள மனுஷர்கள் தானே. சரியா? வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் உண்டாக்கின மெய் தேவனிடத்தில் திரும்ப கடவீர்கள் அப்படின்னு சொல்ல, இந்த மெய் தேவனிடத்தில் திரும்ப கடவீர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை வேதத்தில் சொல்லப்பட்டது. இன்னைக்கு முத்துதில் 1ஆம் தூது, தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். நான் சிருஷ்டிப்பு தேவனை நாம் தொழுது கொள்கின்ற இந்த வாஞ்சை உள்ள ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இதை மாதிரி செய்தி எழுப்புதல் உள்ளதாக இருக்கும். வேதாகமத்தில் ஆமாம், அநேக இடங்களில் சிருஷ்டிப்பு தேவனால் வந்தது, சிருஷ்டிகர் தேவன் அவரை தொழுது கொள்ளுங்கள்னு சொல்லுது. ஆனால் உலகத்திலே அநேக மக்கள் பலவிதமான
கொள்கையிலையும் பல தெய்வங்களை வணங்கின போதிலும் வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா சிருஷ்டிகரை தொழுது கொள்ளுங்கள்னு சொல்லுது. போதகர் ஜான், உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு கவிஞர் எழுதும்போது எழுதுகிறார் 6 மனமே 6 ஆண்டவர் கட்டளை 6 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கட்டளையெல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரிந்தது? இது எதன் மூலமாக இவங்களுக்கு வந்துச்சு? எப்படி இவங்களுக்கு இது தெரியும்? நல்ல ஒரு அருமையான ஒரு காரியம். இந்த பாடல் மிகவும் பிரசித்தியான ஒரு பாடலும் கூட. இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சரிங்களா, இந்த யூனிவர்சல் ட்ரூத் ஒன்று இருக்கிறது. என்ன அப்படின்னா, தேவன் கொடுத்த அந்த 10 கட்டளையில் மனிதனுக்காக கொடுக்கப்பட்ட அந்த 6 கட்டளைகள் இருக்கிறது. சரிங்களா, 6 மனமே 6 ஆண்டவன் கட்டளை 6ன்னு சொல்லும் பொழுது அந்த பாடலை நீங்கள் கேட்டீர்கள். ஆனால் அதில் தேவன் சொல்லியிருக்கிற காரியத்தை தான் அந்த பாடல் மூலமாக அவர்கள் முன்வைக்கிற காரியமாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, பொய் சொல்லக்கூடாது, மற்றவரை நீ காயப்படுத்தாமல் கொலை செய்யாமல் இரு, மற்றவருடைய பொருளுக்கு ஆசைப்படாமல் இச்சை செய்யாமல் இரு, மற்றவர்களுடைய பொருளை திருடாமல் இரு, அடுத்தவர்களுக்குரியது அல்லது இந்த களவு காரியம் விபச்சார காரியத்தை விட்டு நீ விலகி இரு அப்படின்னு சொல்லி அந்த பாடலின் கருத்தாக அது வருகிறதை நாம் பார்க்கிறோம். சரிங்களா, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் தங்களுடைய இருதயத்தில் இருக்க ஒரு காரியம் என்னவென்று சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பவுலார் அருமையாக நமக்கு அதை விவரித்து சொல்லுகிறார். சரிங்களா, ரோமர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நாம் சந்திப்போம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களை, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். போதகர் ஜான், நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த பவுலை குறித்து, பவுலுடைய வார்த்தைகளை குறித்து நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த பவுல் என்ன சொல்கிறார்? இந்த கட்டளை குறித்து பவுல் என்ன சொல்கிறார்? ஆமாம், இந்த பாடலில் வந்த அந்த வரிகளை வைத்து அந்த பாடலை மையமாக பார்க்கும் பொழுது அந்த 6 கட்டளைகளை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அப்போது இந்த பவுலார் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ரோமர் 2ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்களை வாசிக்கும் பொழுது நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறபோது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். வசனம் 15, அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற குறியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். அந்த மனசாட்சியை குறித்து இங்கே பவுலார் சொல்லும் பொழுது புறஜாதியாக தேவனை அறியாத மனிதர்கள், வேதாகமத்தின் தேவனை அறியாதவர்கள் இந்த 6 கட்டளைகளையும் தங்களுடைய மனசாட்சியின்படி உண்மையாக நடக்கிறார்கள். நிச்சயமாக. நான் ஒரு முறை மற்ற நபர்களை சந்தித்த போது, வேதத்தை படிக்காத நபர்களை சந்தித்த போது, அவங்க நிச்சயமாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஃப்ளூயன்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. உங்கள் மனசாட்சியின்படி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் செஞ்சது தவறா சரியா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மனசாட்சி என்கிறது எல்லா மனுஷனிடத்துலையும் இருக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஆமாம், அதே போல் இறை நம்பிக்கை இல்லாத மனிதர்களும் கூட நாம் நமது மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடந்தால் போதும் என்று சொல்லக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் உண்டான ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவர் பிரமாணத்தை, கட்டளைகளை எழுதி வைத்திருக்கிறார். சரிங்களா, பொதுவாக இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது பிற மார்க்கத்தை சேர்ந்தவர்களும் கூட ஒப்புக்கொள்கிற காரியம் என்ன சொன்னால், இந்த 6 கட்டளைகள் மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. முதல் 4 கட்டளைகளை அவர்கள் ஏற்க மறுத்தாலும் இந்த 6 கட்டளைகளை எங்கு சென்றாலும் யாராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருப்பார்கள். சரிங்களா, இதை குறித்து சொல்லும் பொழுது இந்த வசனத்தின் முடிவிலே பவுலார் குறிப்பிடுகிறதை பாருங்களேன். தங்கள் இருதயங்களில் எழுதி இருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். இது பவுலார் பழைய ஏற்பாட்டிலிருந்து குறிப்பிட்டு சொல்லுகிறார். எங்கே இருந்து குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன்,
அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய இருதயத்திலும் பிரமாணம் எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் பவுலாரும் குறிப்பிடுகிறார்கள். அதனால்தான் அவங்களுடைய மனசாட்சிக்கு பயந்து நடக்கும் பொழுது இந்த 6 கற்பனைகளை அவர்களே தாங்களே ஆராய்ந்து பார்த்து இதன்படி நடக்கிறோமா என்று சொல்லி அவங்களுடைய மனசாட்சி அவர்களுக்கு சாட்சி கொடுக்கிறது. குற்றம் இது இல்லை என்று சொல்லி அவர்களை தீர்த்து கொள்கிறார்கள். நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் பிரமாணமானது யாத்திராகம புத்தகத்தில் மோசி சீனாய் மலையில் இருக்கும் பொழுதுதான் கிடைத்தது என்று சொல்லி. அப்படி அல்ல. ஆதாம் ஏவாளுடைய காலத்திலே ஆண்டவர் அவருடைய இருதயத்திலே இந்த பிரமாணங்களை எழுதி வைத்திருந்தார். அதனால தான் அவர்களுக்கு பாவம் என்று உண்டு. சரிங்களா? ஆதியாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஜோசப் சரிங்களா அந்த போர்த்திபாருடைய வீட்டை விட்டு ஓடும் பொழுது விபச்சாரம் பாவம் என்று சொல்லி அவருக்கு தெரிந்தது. என் தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்யக்கூடும்? அப்போது விபச்சாரம் என்பது பாவம் என்று சொல்லி யாத்திராகமத்துக்கு முன்பாகவே மூசைக்கு முன்பாக வாழ்ந்தவர்களும் நமக்கு சாட்சி கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இந்த கட்டளைகள் எல்லாம் நம்முடைய இருதயத்திலே எழுதப்பட்டு வைத்திருக்கிறது. அதன்படி நடக்கிறது தான் யூனிவர்சல் ட்ரூத். சரிங்களா? யூனிவர்சல் இன்னைக்கு இந்த உலகம் அனைத்தும் எது சரி எது தவறு என்று சொல்லி இதன் அடிப்படையில் தான் அவர்களே வரிவரை வைத்து நடத்துகிறார்கள். நிச்சயமாக அது வேதத்திலேயும் நம்ம பார்க்குறோம். 10 பிரமாணத்தை குறித்து நம்மளுடைய மனதிலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறான்னு பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கி உலகத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மனுஷன் தவறு செஞ்சால் எங்கே போகிறோம் அப்படின்னா சிறைச்சாலைக்கு சென்று மீண்டும் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறத பார்க்குறோம். அந்த கோர்ட்லேயும் சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. நம்ம வேதத்தில் இருக்கிற சில சட்டத்திட்டங்களை கோர்ட்டு மூலமாக பார்க்கும்போதும் அவங்களும் அந்த அங்கே வைத்திருக்கிறாங்க. திருடுவது தப்பு, விபச்சாரம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமும் அதை கை கொள்வதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் அது வேதத்திலிருந்து வந்தது என்பதை வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். பாஸ்டர் இமானுவேல், உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. வேதாகமத்தில் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் அல்லது தீர்க்க தரிசனம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது? அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய படைப்பை குறித்து தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுது? பொதுவாக நியாயப்பிரமாணத்தை குறித்து படித்தோம். தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது தேவன் ஒருவர் உண்டு, அவர் தான் இந்த உலகத்தை படைச்சார் அப்படின்பதற்கு தீர்க்க தரிசனம் ரொம்ப தெளிவான ஒரு சான்று. வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகின்றது, நம்ம எல்லாருக்குமே கொடுக்கப்படுகின்ற அற்புதமான வார்த்தை. 2 பேதுரு புத்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறேன். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் அவர்கள் ஏவப்பட்டு பேசினார்கள் அப்படின்னு சொல்லி அதில் அந்த வசனத்தை சொல்லிட்டு அதுக்கு முந்தி அந்த வசனம் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்று அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். தீர்க்க தரிசன வசனத்தை நீங்கள் நல்ல அந்த விடியலுக்கு நாம் தேடுவது போன்று, அந்த விடிவெள்ளியை நம்ம தேடுவது போல் நம்ம இந்த இருளுள்ள ஸ்தலத்தில் நீங்கள் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை பாருங்க அப்படின்னு சொல்லுகிறது. தீர்க்க தரிசன வசனம்னா என்ன அப்படின்னு சொன்னால், தீர்க்கமாக ஒரு தரிசித்து எதிர்காலத்தில் நடக்க போகிறத தீர்க்கமாக சொல்கிறது. ஏதோ சும்மா ஃப்ளூக்கில் அடித்து விட்றது இல்லை, ஏதோ குருட்டம்பாக்கில் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. அது எப்படி அப்படின்னு சொன்னால் நடக்கக்கூடிய காரியங்களை சொல்கிறது. அதை பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு பேசினார்கள் அப்படின்னு சொல்லுது. இதை ஆண்டவரும் ரொம்ப தெளிவாக தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லுகின்ற பொழுது சொல்கிறார். மற்ற மார்க்க நம்பிக்கைகள் இல்லைனா இதை மாதிரி விஞ்ஞானங்களை நம்பி நாங்கள் இல்லைவாதத்துக்கு உண்மைன்னு நம்பி போகிறவங்களுக்கு அங்கே சொல்லப்படுகின்ற வார்த்தை, நீங்கள் அப்படிலாம் நீங்கள் நம்பி போனீங்கனாலும் பிரச்சனை இல்லை, நான் ஒரு சில கேள்விகள் வைக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் வைக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்களேன். உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். இன்றைக்கி இல்லைவாதத்தை குறித்து இல்லைனா இதை மாதிரி விஞ்ஞான உண்மைகள்ங்கிற பேரில் விஞ்ஞான பதற்றல்கள்லாம் இன்றைக்கி இருக்குது, அதெல்லாம் கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். அவர்கள் அவைகளை கொண்டு வந்து சம்பவிக்க போகிறவைகளை நமக்கு தெரிவிக்கட்டும்,
அவைகளின் முந்தி சம்பவிப்பவைகள் இன்னென்னவைகள் என்று சொல்லி நமக்கு நம்முடைய மனதை அவைகள் மேல் வைக்கும்படி பிந்தி சம்பவிப்பவைகளையும் நாம் அறியும்படிக்கு நமக்கு தெரிவிக்கட்டும், வருங்காரியங்களை நமக்கு அறிவிக்கட்டும். அருமையாக நம்ம சில காரியங்களை படித்தோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நாம் நிகழ்ச்சியை தொடருவோம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டுமாக தொடரும். நேயர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். போதகர் இம்மானுவேல், நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களே ஏசாயா தீர்க்கதரிசியை குறித்து, அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொல்லிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து நம்ம அதை குறித்து நாம் இதை மாதிரி மனிதர்கள், அதாவது தேவனை குறித்தும் தேவனுடைய சிருஷ்டிப்பை குறித்தும் அவர் சிருஷ்டி தேவன் என்பதை குறித்தும் மறுதலித்து சொல்கிறவங்களுக்கு இந்த வசனம் வந்து சொல்லுகின்றது. ஏசாயா 41:21 படிக்கின்ற பொழுது, வழக்காடுவோம் வாருங்கள், உங்கள் வழக்கை கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் ஏற்கனவே நடந்ததை நீங்கள் உங்களால் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள், பின்னாடி சம்பவிக்க போகிறவர்களையும் நீங்கள் எங்களுக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பின்வரும் காரியங்களை 23வது வசனம் ஏசாயா 41:23, பின்வரும் காரியங்களை எங்களுக்கு தெரிவிங்கள், அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று அறிவோம், அல்லது நன்மைக்காவது தீமையாவது செய்யுங்கள், அப்பொழுது நாங்கள் திகைத்து ஏகமாய் கூடி அதை பார்ப்போம். உங்களால் ஒரு நன்மை செய்ய முடியுமா, இல்லை ஒரு தீமை செய்ய முடியுமா, இல்லை எதிர்காலத்தில் நடக்க போகிறத உங்களால் சொல்ல முடியுமா? எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே வேதத்தில் வந்து படிக்கின்ற பொழுது ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, நான் முந்தி சம்பவித்தவைகளையும் ஆனால் இனி சம்பவிக்க போகிறவைகளையும் நான் அறிவிக்கிறேன். இங்கே வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தில் வந்து படிக்கின்ற பொழுது, ஏற்கனவே நடந்தவைகளையும் நடக்கின்றவைகளையும் நடக்கப் போகின்றவைகளையும் நான் அறிவிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தேவன் எல்லா காலங்களையும் தன்னுடைய கரத்தில் வைத்து இந்த உலகத்தில் ஏற்கனவே நடந்தது எல்லாத்தையும் சொல்லுகின்ற தேவன் நம்முடைய தேவன். சரியா? அதில் நீங்கள் வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய படிக்கலாம். ஆனால் வந்து ஒரு சில தீர்க்க தரிசனங்களை சொல்கிறேனே. பாடப்புத்தகத்தில் உலக வல்லரசனுடைய அந்த தோற்றத்தை குறித்து ஒரு சின்ன ஒரு சரித்திரம் வச்சுருக்கிறாங்க. பாபிலோன், மேதிய பெர்சியா, கிரேக்கர்கள் அப்படின்னு சொல்லி. தானியேல் 2வது அதிகாரத்தில், தானியேல் 7வது அதிகாரத்தில் அது நல்ல அழகாக தெளிவாக சொல்லுது. இந்த உலகத்தில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத இங்கே ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வருகையினுடைய அடையாளங்கள் வரைக்கும் வேத புத்தகம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. சரியா? பூமி எதிர்ச்சி குறித்தாக இருக்கலாம், கள்ளத்தீர்க்க தரிசிகளாக, யுத்தங்களாக இருக்கலாம், எல்லாமே ரொம்ப தெளிவாக சொல்லுகின்றது. தீர்வு போன்ற பட்டணங்களுடைய வீழ்ச்சி, இதெல்லாம் தெளிவாக சொல்லுது. இவைகள் எல்லாம் இறைவன் ஒருவர் உண்டு, இந்த ஆண்டவர் தான் உலகத்தை உண்டாக்குனார், உண்டாக்கி அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இன்றைக்கி உலகம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இந்த தீர்க்க தரிசனங்கள் நமக்கு சொல்லுகின்றது. அருமையாக வேதத்திலிருந்து நம்ம சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். தீர்க்க தரிசனம் கிரியேஷனை குறித்து என்ன சொல்கிறது. ஜான், உங்களுக்கான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுடைய தனிப்பட்ட அனுபவத்திலே இந்த கிரியேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கிரியேஷன், நம்ம சிருஷ்டிப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சங்கீத புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. சரிங்களா? 139ஆம் சங்கீதத்தில் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் என்று சொல்லி இங்கே தாவீது பக்தன் பாடுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய சிருஷ்டிப்பு எவ்வளோ அருமையாய் இருக்கிறது பாருங்களேன். சார்லஸ் டார்வினை குறித்து பார்க்கும் பொழுது, அவர் வந்து ஏதோ ஒரு காரியம் சில கெமிக்கல் ரியாக்ஷனால் உருவானதாக சொல்கிறோம். காலத்துக்கு ஏற்றபடி அதை தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள பரிமாண வளர்ச்சி வந்ததாக அவர் சொல்லுகிறார். ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு, சரிங்களா, நம்முடைய மூக்கை நாம் எடுத்துக்கொள்வோம். நம்முடைய மூக்கினுடைய வடிவை தேவன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி படைத்திருக்கிறார். ஒருவேளை நம்மளுடைய மூக்கு கண்ணுக்கு மேலே இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பார்ப்போமே. எனக்கு ஒரு அனுபவம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, என்னுடைய பள்ளி பிரியாயத்தில் ஒரு போயம் ஒன்றை நாங்கள் படித்தோம். தேங்க் காட் தேவனுக்கு நன்றி, நம்முடைய மூக்கை தேவன் சரியான இடத்துல வைத்திருக்கார். ஒருவேளை உதாரணத்துக்கு வைத்துக்கொள்வோமே, நம்முடைய மூக்கு காலில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி இருந்திருக்கும்? ஒரு உணவை மோர்ந்து பார்ப்பதற்கு நாம் மூஞ்சை கொண்டு போகிறோம். இப்போது காலில் இருந்துச்சுன்னா
இப்போ நம்முடைய மூக்குக்குள்ள தூசி சென்றது என்று சொன்னால் எவ்வளவு சிரமமாக இருக்கிறது. நிச்சயம். அப்போ நடக்கும் பொழுது எவ்வளவு தூசிகளை அங்க சென்று, அப்போ தேவன் நம்ம எவ்வளவு நேர்த்தியாக படைத்திருக்கிறார் இல்லையா? நம்முடைய அனுபவங்கள், நம்முடைய சரீரங்கள் அதற்கு எவ்வளவு ஒரு உதாரணமாக இருக்கிறது. அப்போ தேவன் தான் நம்மை படைத்தார். வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் நாம் எல்லாரும் தேவனை சோஸ்தரிப்போமா? நிச்சயமாக ஒரு அந்த அருமையான எனக்கு ஒரு கருத்து இருக்குது. ஒரு ஒரு தகப்பனார், அவர் வந்து கடவுளை நம்பக்கூடியவர். அவங்க பையன் வந்து இறை நம்பிக்கை இல்லை. பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி இதை மாதிரி காரியங்களை சொல்லிக் கொடுக்காங்களா, அவன் கொஞ்சம் படிச்சிருக்கான். இந்த உலகம் தானாக உண்டானது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கான். அப்பா ஒரு நாள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க எல்லா பொருட்களையும். அந்தொடனே இந்த அப்பா வந்து இந்த பொருட்கள்லாம் எப்படி வந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த பையன் வந்து அப்பாட்ட கேட்டிருக்கான். அப்பாட்ட கேட்கும்போது அப்பா சொன்னாராம், இப்போ இதெல்லாம் வந்து தானாக வந்துச்சு அப்படின்ட்டு. அது எப்படிப்பா தானாக வந்திருக்கும், இது அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க, சோப்லாம் ஒரு பக்கம் இருக்குது, எண்ணெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, அழகு பொருட்கள், புத்தகம் நோட்டு இப்படி வச்சுருக்கு. இது யாரோ இந்த ஸ்டோரில் வேலை பார்க்குறவங்க, சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவங்க எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு. அதை அப்படி எடுத்து வச்சாதான். அதே போல் இந்த உலகம் அன்னைக்கு நேர்த்தியாக இருக்குது பாருங்களேன். நம்முடைய மூக்கு, பல், கண் இதெல்லாம் ஒருத்தர் சிருஷ்டிகர் ஒருவர் உண்டு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுவோம். நிச்சயமாக அருமையான கருத்துக்களை நாம் படித்தோம். நிச்சயமாக சிருஷ்டிப்பை குறித்தும் சிருஷ்டிகரை குறித்தும் அருமையான கருத்துக்களை போதகர் இருவர் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். போதகர் ஜான், நீங்கள் ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை முடிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறேன். ஜெபிப்போம். நாங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வேதாகமத்தின் மகத்துவங்களை தகப்பனே, அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் நடைபெறுகிற காரியங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, தேவன் நீர் ஒருவர் உண்மை உள்ளவர். நீர் எங்களை படைத்திருக்கிறீர். எவ்வளோ நேர்த்தியாக எங்களை படைத்திருக்கிறீர் தகப்பனே. படைக்கப்பட்டவைகள் எல்லாம் உம்மாலே படைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர், நீர் சகலத்தையும் நேர்த்தியாகவும் அழகாகவும் பயன்தரத்தக்கதாக நீர் படைத்ததற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தொடர்ந்து எங்களுக்கு ஞானத்தை தேவன் நீர் கொடுங்க. உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர தேவனீர் எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. மதிகேடராக தேவன் இல்லை என்று நாங்கள் சொல்லாதபடிக்கு உண்மையும் உத்தமமாய் நடக்கிறதற்கு உம்முடைய பிரமாணத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கற்பித்து நடந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறேன். ஜீவனும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆமென். நேயர்களே, அருமையான கருத்துக்களை நாம் படித்தோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.